வணக்கம். தமிழ்மதி வில்லேஜ் ஃபுட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மரவள்ளிக்கிழங்கு போண்டாங்க. மரவள்ளிக்கிழங்கு போண்டாக்கு பாருங்கள், இந்த மாதிரி கிழங்க நல்லா கழுவி தோல் உரித்து பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மரவள்ளிக்கிழங்க நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. நான் ஸ்டவ்வில் சுடுதண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க மரவள்ளிக்கிழங்க இந்த சுடுதண்ணியில் சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. கிழங்கு நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க. இப்போ தண்ணி இல்லாமல் கிழங்க வடித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாத்திரத்தில் கிழங்க வடிச்சு விட்டுருங்க. இப்போ நம்ம மரவள்ளிக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. ஒரு 3 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சதை சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன சைஸ் துண்டில் இஞ்சி பொடி பொடியாக நறுக்குனதை சேர்த்து வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. பொடியாக கட் பண்ணி வச்ச பீன்ஸ் சேர்த்து வதக்கிக்கலாம். மரவள்ளிக்கிழங்கே பார்த்திங்கன்னா நல்லா சத்தானது தான். அது கூட கொஞ்சம் இன்னும் சத்தான வெஜிடபிள்ஸ் சேர்த்து வதக்கி விட்டு போண்டா செஞ்சுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா துருவி வச்ச கேரட் கொஞ்சம் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். காய்கறிகளுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுடலாங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க.
நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. நம்ம இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுறலாம். நம்ம வேக வச்சிருந்த மரவள்ளி கிழங்க மசிச்சு வச்சிருக்கீங்க. கிழங்கு மசியல சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. 1-2 கிழங்கு முழுசா இருந்தாலும் இந்த கரண்டியில் வச்சு நல்லா நசுக்கி கலந்து விட்டுருங்க. அப்போ தான் போண்டாக்கு உருண்டை பிடிக்கிற பக்குவம் வரும். நம்ம கிழங்கு மசியலை ஆற விட்டு வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்கு போண்டாக்கு கடலை மாவு, ரெடிமேட் பஜ்ஜி மாவு, அரிசி மாவு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூளுங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம் காரம். இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் சோடா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவை கரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. கட்டி இல்லாமல் நல்லா இந்த பதத்தில் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கிழங்கு மசியல் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்கோங்க. ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. ஒவ்வொரு உருண்டையாக மாவில் சேர்த்து போண்டா சுட்டு எடுத்துடலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. ஒவ்வொன்றா சேர்த்து போண்டா சுட்டுக்கலாம். எண்ணெயில் எவ்வளோ பபிள்ஸாக இருக்குது. இந்த பபிள்ஸ்லாம் குறைஞ்சதுமே நல்லா மாவு வெந்திருக்குங்க. நம்ம அந்த ஸ்டேஜில் நம்ம மரவள்ளி கிழங்கு போண்டா ரெடி ஆயிருங்க. பபிள்ஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்சதும் நம்ம போண்டாவை எடுத்துடலாம். திருப்பி விட்டு எடுத்துக்கலாம்.
மரவள்ளிக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி எண்ணெயில் சின்ன சின்னதாக மாவு மிளகிறதெல்லாம் எடுத்துருங்க. இந்த மாதிரி எண்ணெயில் தனித்தனியாக மாவு அதெல்லாம் நம்ம கரண்டியில் அரைச்சி எடுத்துடலாங்க. இதமாக நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸ், ஒரு கப் காஃபி, 2 போண்டா சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. மரவள்ளிக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் மரவள்ளிக்கிழங்குல போண்டா செஞ்சு பார்த்துட்டு உங்கள் விருப்பங்களை, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழ்மதி வில்லேஜ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்திக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சூடான சுவையான மரவள்ளிக்கிழங்கு போண்டா ரெடி.